அண்ணா அறிவாலயத்தில் சென்னை மாவட்டத்திற்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் என்ன மாதிரியான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன? சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கு உற்சாகத்தோடு திமுக தயாராகி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே முதலமைச்சர் திமுகவினுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படும் தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். தேர்தல் அறிக்கையிலே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் திட்டம் உள்ளிட்டவை தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் சென்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரையிலே ஈடுபட்டு வருகின்றார். வாக்காளர்களிடமும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக திமுகவினர் மகிழ்ச்சியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் சென்னைக்கு என்று தனியாக சில வாக்குறுதிகளை முதலமைச்சர் இப்போது வழங்கி இருக்கின்றார். அதன் அடிப்படையிலே சென்னை சூப்பர் 6 என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கான வாக்குறுதிகளை சென்னை நகர மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அதன்படி மேம்படுத்தப்பட்ட பொது வசதிகள் என்று பிரிவிலே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருப்போர் நல மகளிர் சங்கம் மூலம் அரசு நிதி உதவியுடன் பொது வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே சென்னையிலே நடைமேடையில் வசிக்கக்கூடியவர்கள், வீடு இல்லாமல் இருந்தவர்கள், நீர்நிலை ஓரமாக இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டப்பட்டு அங்கே வசிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய மகளிருக்கு தனியாக சங்கம் உருவாக்கப்பட்டு அரசு உதவியுடன் பொது வசதிகள் சென்னையில ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். மெட்ரோ குடிநீர் இணைப்பு இல்லாத பகுதிகளுக்கு சென்னையிலே RO மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகளும், மெட்ரோ குடிநீர் வசதி இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு காலம் முறைப்படி குடிநீர் விநியோகமும் செய்யப்படும் என்ற வாக்குறுதியையும் முதலமைச்சர் சென்னை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் அதி ஒளி தெருவிளக்குகள் அமைக்கப்படும் என்று அந்த இரவு வேளையிலே முழுவதுமாக அனைத்து பகுதிகளிலும் தெருவிளக்குகள் இடம்பெறும் என்ற ஒரு அறிவிப்பினையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கலை, இசை, இலக்கிய நிகழ்வுகளுக்கென சென்னையிலே ஒரு தனித்துவ உலகத்தர பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்று சென்னைக்கான வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார் முதலமைச்சர். சென்னை முழுவதும் சிறப்பான போக்குவரத்து வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சென்னையிலே பேருந்து நிறுத்தங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுடன் ஒவ்வொரு தெருவையும் இணைக்கும் வகையில் 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது ஏற்கனவே சென்னையிலே கணிசமான மினி பஸ்கள் இயக்கப்படுகின்றன. கூடுதலாக 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும். மெட்ரோ ரயில் நிலையம், பேருந்து நிறுத்தங்கள் உள்ளிட்ட வகைகளுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அது இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் முதலமைச்சர். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை 25% வரை சேமிப்ப செயற்கை நுண்ணறிவு AI மூலமாக இயங்கக்கூடிய போக்குவரத்து மேலாண்மை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியையும் சென்னை மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வாக்குறுதியாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒரு சாலையிலே குறிப்பிட்ட நேரம் 60 வினாடி என்றால் 60 வினாடியும் சிவப்பு விளக்கு ஒளிர வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த குறிப்பிட்ட பகுதியிலே எதிர் திசையில் வாகனங்கள் இல்லாத பொழுது உடனடியாக பச்சை விளக்கு எரியும். ஒரு சாலையில் எவ்வளவு வாகனம் நிற்கின்றது என்பதை பொறுத்து செயற்கை நுண்ணறிவு முறையிலே சிக்னல்கள் இயங்கும். அதன் மூலமாக 25% அளவிற்கு போக்குவரத்து நேரத்தை குறைத்துக் கொள்ள முடியும். அதற்கான வசதியை AI முறையில் நவீன தொழில்நுட்பங்களை போக்குவரத்து சிக்னல்களில் பயன்படுத்த போகின்றோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். 800 முதல் பூஞ்சேரி வரையிலான சென்னை எல்லை சாலை திட்டத்தை போன்று 10க்கும் மேற்பட்ட முக்கிய திட்டங்கள் 2027க்குள் முடிக்கப்படும் என்கின்றார் முதலமைச்சர். மெட்ரோ விரிவாக்க பணிகள் 2028க்குள் சென்னையில் முடிக்கப்படும் எனவும், சென்னையிலே மழைநீர் வடிகால்கள் 2028க்குள் முடிக்கப்படும், சென்னையிலே பாதாள சாக்கடை திட்டம் 2027க்குள் முடிக்கப்படும், அழகான சாலைகள், அகலமான நடைமேடைகள், நிழல் தரக்கூடிய மரங்கள், அனைவரும் பயன்படுத்தக்கூடிய கழிவறை வசதிகள் என உலக தரத்தில் எழில்மிகு சாலை வசதிகள் சென்னையிலே 2029க்குள் திராவிட மாடல் 2.0 அரசில் நிறைவேற்றப்படும் என்றும் கூறியிருக்கின்றார் முதலமைச்சர். விலங்குகளுக்கு பிறப்பு கட்டுப்பாடு திட்டத்தின் கீழே கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நாய் பிடிப்பவர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரிக்கப்படும் என்றும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து விரிவுபடுத்தப்பட்ட காப்பகங்கள் இந்த கால்நடைகளுக்காக உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி தந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் AI, அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங் உட்பட பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கான சிறப்பு மையம் அமைக்கப்படும் எனவும், அதற்கென 10,000 கோடி முதலீடு உலகளாவிய சிறப்பு மையம் அமைத்து அதன் மூலமாக இளைஞர்களுக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும், 20,000 உயர் ஊதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்குரிய சிறப்பு மையமாக அது செயல்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சென்னையிலே உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு, உயர்தர திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஆராய்ச்சி மையம், அதிக வருமானம் ஈட்டக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்று சென்னைக்கான சூப்பர் 6 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். சென்னை மாநகராட்சியிலே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. சுற்றுப்புற சாலைகள் சென்னையை சுற்றிலும் இந்த 800 உள்ளிட்ட இடங்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுச்சாலைகளை போன்று பல சாலைகளை புதிதாக உருவாக்கப் போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் திராவிட மாடல் 2.0 அரசு அமைந்தால்
போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தக்கூடிய விதமாக 1000 புதிய மினி பேருந்துகள் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்டவைகளுக்கு இடையே இயக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசு தனியாக ஒரு திட்டம் வகுத்து அவர்களுக்கு நேரடியாக பணப்பலனை வழங்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த போடுவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் மூலமாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது. தெருநாய் போன்றவற்றினுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்காக கூடுதலாக பணியாளர்கள் சென்னையிலே நியமனம் செய்யப்பட உள்ளார்கள். பண்றாங்க. அதுக்காக குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும். ஏன்னா ஒரு காலத்துல ஹைதராபாத், பெங்களூர்லாம் சொல்றாங்க. இப்ப சென்னை அதை மேட்ச் பண்ற அளவுக்கு, அது ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரு சர்வதேச சிட்டியா உருவாக்குறதுக்காக ஒரு 20,000 ஹை வேல்யூ ஜாப்ஸ் உருவாக்குறதுக்காக அந்த ஈகோ சிஸ்டத்தை உருவாக்க போறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ரிசர்ச் ஹப்ஸ் ஓபன் பண்றோம். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியோட கேமிங் செக்டர் உருவாக்குறது, நவீன தன்மையோட குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் உருவாக்குற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு 360 டிகிரி சிஸ்டத்தை கொடுக்கிறோம். கிரீன் கவர் 2021 இருந்து 2026 சென்னையில கிரீன் கவர் 30% இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும், தொல்காப்பியர் பூங்கா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல ஒரு பெரிய வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா மாதிரி பார்க்க உண்டாக்கியிருக்கோம். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா உருவாக்கியிருக்கோம். சென்னை மக்களுக்காக 30% கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ற விஷயமும் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சென்னை எம்எல்ஏஸோட இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான மேனிபெஸ்டோ சென்னை மக்களுக்காக இன்னைக்கு கொடுத்திருக்காரு. சென்னை மக்கள் இதை உள்வாங்கி எப்பொழுதும் திராவிட மாடல் ஆட்சி, திமுக கோட்டை சென்னையை நாங்க முழுமையாக கைப்பற்றதுக்கான கான்பிடன்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு.